வணக்கம் நண்பர்களே, சமையல் துறை சார்பான அன்பான வணக்கம். நான் உங்களோட செஃப் விஜய். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக ஆச்சு வீடியோ போட்டு. ஆமாம், எனக்கு மேரேஜ், அதனால் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. சரி, ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாசிப்பருப்பு நாட்டு சர்க்கரையை வச்சு ஒரு அருமையான ஒரு சூப்பர் சிம்பிளான ஒரு அல்வா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பெருசாக ஒன்றும் இன்க்ரீடியன்ஸ் ஒன்றும் தேவையில்லை. பாசிப்பருப்பு, நாட்டு சர்க்கரை, ரவை, கடலை மாவு, இவ்வளவு தான் நம்ம எடுக்க போகிறோம். எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து நல்லா ஒரு பவுடரை அரைச்சிக்கிறணும். நான் எப்படி அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். பவுடரை எடுத்துகிட்டு சர்க்கரை இப்போது 1/2 கிலோ அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 லிட்டர் தண்ணி, இதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஏலக்காய் பவுடரை போட்டு கொதிக்க வச்சு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் நெய் போட்டு 3 ஸ்பூன் நெய் போடுறோம். நெய்யை போட்டு ஒரு 250 கிராம் ரவை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணுறோம். நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கடலை மாவு போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணுறோம். கடலை மாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். அந்த ராஸ்மல் போகிற வரையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பாசிப்பருப்பு, அதை எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி, கட்டிப்படாமல் நல்லா கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டி போட்டுரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில், மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். நம்ம அதிகம் ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னா டக்குன்னு பாசிப்பருப்பு கருவிடும். அதனால் முடிஞ்சளவு இண்டாலியம் கடாயில் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அது. இப்போது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததும் நாட்டு சர்க்கரை பாகை எடுத்து அதில் ஊற்றுறோம். கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். அவ்வளவுதான். இது அப்படியே குக்காக அப்படியே கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகும், குவான்டிட்டி அதிகமாகும். இங்கே பாருங்கள், இதில் எப்படி நீட்டாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. இப்போ ஆல்மோஸ்ட்டு ஸ்வீட்டு டன் ஆகிடுச்சு. நம்ம ஆயில் ஊற்றவே இல்லை. ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம 1 லிட்டர் ஆயில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கிண்டிகிட்டே இருந்தோம்னா போதும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தோடனையும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஷேப் கிடச்சிரும். ஃபைனலி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு ஃப்ரை பேனில் 3 ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 200 கிராம் கேஷ்நட்டு, ஒரு 100 கிராம் கிஸ்மிஸ் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து கடைசியில் கொண்டு போய் மேலே ஊற்றி விட்ற வேண்டியதான். அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு பயங்கரமான டேஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அல்வா கண்டிப்பாக வீட்டில் ரெடி பண்ணலாம். ஈவினிங் டயத்தில் இல்லை லஞ்சில் சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு அல்வா. வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்தியும் கூட. ஆமாம், கொஞ்சம் சோர்வாக இருக்கிற பசங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகுவாங்க. தேங்க்யூ. பாசிப்பருப்பு நாட்டு சர்க்கரை அல்வா ரொம்ப அற்புதமாக இருக்குது. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து குடும்பத்தோடு மகிழுங்க. தேங்க்யூ.